வணக்கம். நான் CN ராமமூர்த்தி, அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி மற்றும் வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கு செய்யூர் சட்டமன்ற தொகுதியிலே மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற அன்பு சகோதரர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களை ஆதரித்து எல்லா இடங்களுக்கும் சென்று நேரடியாக அவருடைய சிறப்பு இயல்புகளை எடுத்துச் சொல்லி பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக நான் பேசி வருகிறேன். அதன் அடிப்படையிலே சிந்தனை செல்வன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில் அந்த MLA தொகுதி கான்ஸ்டிட்யூன்சிலே அவர் என்ன செய்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு சில நிமிடங்களில் அவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் வீராணம் ஏரி அது சுற்றுலா மையமாக அமைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு அதை சுற்றுலா மையமாக ஆக்கினார். அதோடு இல்லாமல் அதிலே இருந்து வெளியேறுகின்ற நீர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், வெள்ளப்பெருக்கிலே யாருக்கும் பாதிப்பு இருக்க கூடாது என்பதற்காக 10 கோடி ரூபாயிலே அவர் முன்மொழிந்து சட்டமன்றத்திலே பேசி அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார். அதை விட எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு டெல்டா மாவட்டம் என்பது வேளாண் பாதுகாக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கிறது. ஆனால் முட்டம் என்ற பகுதி கடலூர் மாவட்டத்திலே இருக்கிறது. அந்த கடலூர் மாவட்டத்திலே இருக்கிற அந்த முட்டம் ஸ்ரீமுஷ்டம் பகுதியை வேளாண் பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து அதையும் செய்திருக்கிறார். அங்கே ஒரு சட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூட அவர் கொண்டு வந்திருக்கிறார். அது இன்றைக்கு கம்பீரமாக அங்கே இருக்கிறது, நின்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அவர் அந்த தொகுதி வாழ் மக்களுக்காக அவர் காலகட்டத்திலே அவர் செய்திருக்கிறார். இதற்காக சட்டமன்றத்திலே பலமுறை பேசியிருக்கிறார். இதோடு நில்லாமல் அவர் 10.5% ஒதுக்கீடு கிடைத்திட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்திருக்கிறார். எல்லா சகோதர சமுதாயம் பாதிக்காத வண்ணம் மற்றவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டு வருகிறார். இது எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு செய்யூர்ல இந்த தொகுதியில் அவர் நிற்கிறார். இங்கு நின்னால் அவர் என்ன செய்வார்? இவர் எழுத்தாற்றல், பேச்சாற்றல், அதையெல்லாம் தாண்டி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு, ஆற்றல் எல்லாம் அவர்கிட்ட ஒருங்கே இணைந்திருக்கிறது. உங்களுக்கான பிரச்சனைகளை உள்வாங்கி அதை சட்டமன்றத்திலே கொண்டு சென்று சங்கமாக முழங்கி இந்த பகுதி வாழ் மக்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்காக மட்டுமல்லாமல் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து அவர் பாடுபடுவார். இங்க இருக்கின்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். செய்யூரில் அனல் மின் நிலையம் அமைந்திட வேண்டும் என்பதற்காக 40,000 கோடி ரூபாய் திட்டம், அது 8,000 மெகாவாட், உலகத்திலே மிகப்பெரிய அனல் மின் நிலையம் இங்கே நாங்கள்லாம் போராடி கொண்டு வந்திருக்கோம். அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிறது. இதையெல்லாம் அவர் முன்னெடுத்து நிச்சயமாக உங்களுக்கு செய்து தருவார். இப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, இவர் ஆற்றல், எழுச்சி, வேகம் எல்லாவற்றை விட செயல்பாடு என்று ஒன்று இருக்கிறது. பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று இல்லாமல் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லைவ்டர் தன் வாய்ஸ் என்று சொல்லுவார்கள். அதுபோல இவர் செயல்களாலேயே இந்த செய்யூர் பகுதி வாழ் மக்களுக்கு அவர் மிக சிறப்பாக முன்னெடுத்து செயல்படுத்துவார். ஆகவே இவருக்கு நீங்க பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் மீண்டும் ஒரு முறை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சிந்தனை செல்வன் அவர்கள் ஆற்றல் மிக்கவர், சமூக நலன்களை பேணி காக்கிறவர். எந்த சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அந்த சமூகம் பக்கத்திலே அது யாராக இருந்தாலும் அவர்களுக்காக அவர்களிடம் சென்று அவருடைய பிரச்சனைகளை உள்வாங்கி ஒட்டுமொத்தமான ஒரு இணக்கத்திற்காக பாடுபடக்கூடியவராக இருக்கிறார். வன்னியர்களுக்கான 10.5% கிடைத்திட வேண்டும். அவர்களும் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக குரல் கொடுத்திருக்கிறார். இவர் ஒரு பெரிய அம்பேத்கரியவாதி. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்மளுடைய கட்சி கொள்கை கூட அம்பேத்கரை தான் கொள்கை வீரராக நாம வச்சு செயல்படுறோம். எல்லாத்தையும் விட இவர் ஏற்கனவே அம்பேத்கர் விருது வாங்கியிருக்கிறார். தமிழக அரசிடமிருந்து அந்த விருதை பெற்றிருக்கிறார். அம்பேத்கர் தொழில் முனைவோருக்கான அந்த இதுவை இவர் தான் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருகின்ற அந்த பணங்களை எல்லாம் SC SCக்கான ஒதுக்கப்பட்ட ஃபண்ட் நிதியை திருப்பி அனுப்பக்கூடாது, அந்த ஆண்டிலேயே அதை பயன்படுத்த வேண்டும் என்று முனைப்பு காட்டி அதையெல்லாம் கூட அவர் செய்திருக்கிறார். ஸோ இவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய மக்களுக்காகவும் குரல் கொடுப்பவராக இருக்கிறார். இவருடைய இதை நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த செய்யூர் தொகுதியிலே இவருக்கு நாம் எல்லா விதத்திலும் உத்வேகமாக, அவருக்கு ஒத்தாசையாக, உறுதுணையாக இருந்து அவர் மிக சிறப்பான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி பாடுபடும். இவருக்கு பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையிலே விசிகாவுடைய தலைவர் அவர் என்ன பண்ணாரு, பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது மிக தெளிவான ஒரு கருத்தை சொன்னார். ஓபிசியிலே இருக்கிறவர்களுக்கு மருத்துவ படிப்பு படிப்பவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் நிறுத்திவிட்டார்கள், அது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முறையிட்டு குரல் கொடுத்து அது திரும்ப எல்லாருக்கும் கிடைக்க செய்தவர். அதே மாதிரி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக
ஓங்கி குரல் கொடுத்தவர். ஸோ இப்பேற்பட்ட ஒரு பொதுவான எல்லா மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்ற அது திராவிட அமைப்புகளுக்கு தாண்டி இவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பாக அவர் போட்டியிடுகிறார். இவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். நான் தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவர் சிந்தனையாளர் மட்டுமல்ல, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் ஆற்றலும் ஒருங்கே படைத்தவர். அவர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் அவ்வளவு அளவுக்கு வேகமாக அதை செயல்பட்டு செயலாக்கத்திற்கு கொண்டு வருவார். இந்த பகுதி வாழ் மக்களுடைய மேம்பாட்டிற்காக உழைப்பார். இந்த பகுதியே மொத்தம் உப்பங்கழிவேலி உவர்நிலங்கள் தான் நிறைந்த பகுதி. அப்புறம் சிறு விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க. அது மாதிரி சிறு சிறு வியாபாரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் மேம்பாட்டிற்காக இவர் உள்ளபடியே பாடுபடுவார், மேலே கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அவர் ஏற்கனவே செய்த அந்த காட்டுமன்னார் கோயிலுடைய மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி அதை விட பன்மடங்கு இவர் இங்கே இருந்து மக்களாக இருந்து பழக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் நமக்கு கிடைப்பதற்கு அரியவது. அப்படி கிடைத்திருக்கிறார். ஆகவே இவருக்கு அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி மற்றும் வன்னியர் கூட்டமைப்பு இரண்டும் இருக்க நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்திலே ஜெயிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பம்பரமாக நின்று பணியாற்றி அவர்களுக்கு ஒத்தாசை செய்து அவருடைய கரத்தை வலுப்படுத்தி பாறை சின்னத்திலே வாக்களித்து சிறப்பான முறையிலே வாய்ப்பளித்து அவரை சட்டமன்றத்திலேயே அனுப்புங்கள். இவர் சட்டமன்றத்திலேயே அனுப்பினால் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சட்டமன்றத்திலே நம்முடைய விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் சென்றால் சட்டமன்றம் அதிரும். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே நம்முடைய பிரச்சனைகளுக்காக சங்கநாதமாக முழங்குவார். மற்றவர்களெல்லாம் வியந்து பார்க்கும் வண்ணம் கருத்துக்களை எடுத்து வைப்பார். அப்பேற்பட்டவருக்கு நாம் தான் எல்லா வேலையும் முனைந்து செய்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து அவரை நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி மற்றும் வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக சமரசம் இல்லாமல் எந்த ஒரு சகோதர சேர்ந்தவர்கள் யாருமே அவர் மேலே எந்த இதுவும் வைக்காம உங்களுக்குள்ள மனக்கசப்பு மற்ற இது இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நான் சொல்றேன், எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் கூட இவரை வந்தால் நல்லது, இவர் வந்தால் நல்லது என்பதை அவர்களும் உணர வேண்டும். அவர் அவர் அவ்வளவு பொதுவாகவே எல்லா பிரச்சனைகளையும் முன்னெடுத்து செல்வார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், அவருக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை நல்ல சிறப்பான தமிழ்நாட்டிலே அதிகபட்சமான ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து அவரை சட்டமன்றத்திற்கு நாம் அனுப்புவோம். அதற்காக வன்னியர் கூட்டமைப்பு தொடர்ந்து பாடுபடும். வாக்களிப்பீர் பானை சின்னத்திற்கு.